சென்யார் புயலால் உருகுலைந்த இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் புயலின் போது காணாமல் போன தமது மனைவியை தேடி அலையும் கணவனின் நிலை காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. வங்கக்கடலில் உருவான சென்யார் புயல் தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியாவில் பேரழிவை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்தோனேஷியாவில் சென்யார் புயலின் தாக்கத்தால் 650க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது மனதை நொறுக்கியுள்ளது. இப்படி இருக்க வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட வீட்டிலிருந்த தனது மனைவியை தேடி அவரது கணவர் வீதி வீதியாய் அலையும் காணொளி வெளியாகி காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. குளிர்பானங்களை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஞானி என்ற அந்த நபர் புயலின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தமது வீட்டை இழந்துள்ளார். ஆற்று வெள்ளத்தில் மனைவி அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரது புகைப்படத்துடன் ஞானி ஒவ்வொரு இடமாக சென்று மனைவியை தேடி வருகிறார். மனைவி தம்மை விட்டு பிரிந்த நாள் முதல் எதற்கும் பயனற்றவனாக தம்மை உணர்வதாகவும் தமது மனைவி உயிரோடு இருப்பார் என்று நம்பவில்லை என்று கூறும் ஞானி அவரது ஒரு கை துண்டாவது கிடைக்க வேண்டும் என்றும் கண்ணீருடன் ஒவ்வொரு வீதியிலும் சுற்றி வருகிறார். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள், கடை வீதிகளில் செல்பவர்கள் என பார்க்கும் நபர்களிடமெல்லாம் தமது மனைவியின் படத்தை காட்டி அவரை பார்த்தீர்களா என்று ஞானி கேட்பது காண்போரை கலங்கச் செய்கிறது. 7 வருடங்களுக்கு முன்னர் தமது ஒரே ஒரு குழந்தையை இழந்துவிட்டதாகவும் தற்போது 25 ஆண்டுகளாக தமக்கு உறுதுணையாக இருந்த மனைவியை இழந்து வாடுவதாகவும் கண்ணீர் வடிக்கிறார் ஞானி. வீடு இல்லை, குழந்தைகள் இல்லை, மனைவியும் இல்லை. இப்போது நான் எங்கே செல்வேன் என்ற ஞானியின் குமுறல் சென்யார் புயலின் கோர முகத்தை கண் முன்னே நிறுத்திச் செல்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.